ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாய் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பிளே வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர். நம்ம நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஏசு அடித்து ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அது வந்து இப்போ 200 வியூஸ் தான் பார்த்துருக்கீங்க. 1K போகணும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அது வெறும் 200 வியூஸ் தான் போயிருக்கு. சரி விடுங்க, 200 கொஞ்சம் பெருசு தான். ஓகே காய்ஸ், நாளையிலேருந்து எனக்கு வின்டர் வெக்கேஷன் விட்டதுனால இன்றைக்கி வந்து எனக்கு டைம் கிடச்சிது ஃப்ரீ ஃபயர் போட. வாங்க போகலாம். இப்போ நம்ம சிஎஸ் ரேங்க்டு தான் விளையாட போகிறோம். வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. அப்புறம் யாரெல்லாம் என் கில்டுக்கு வரீங்களோ கமெண்டில் போடுங்க. என் கில்டு பேர் TNSMP, எல்லாமே கேபிட்டல் தான். ஓகே வாங்க, இப்போ USP 2 தான், 2 USP சேர்ந்து இருக்கிறது. இந்த ரிவால்வர் வந்து ஒன் டேப் பிளேயர்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். நான் ஒன்றும் ஒன் டேப் இல்லை, நான் வந்து ரைஃபிளு அப்புறம் இந்த USB இதுதான். ஓகே வாங்க போகலாம். ஏங்க இந்த ஸ்கில்லை நான் எப்படியோ வாங்கிட்டேன். இந்த சிலந்தியை வச்சு இந்த வெப்பை வச்சு தடுக்கிற ஸ்கில்லு. இது வந்து 10 HP குறைக்கும். அதான் ஒருத்தன் போகிறான் பாருங்கள், 20 டேமேஜா. ஸோ ஐயோ பச்சைப்பட்டா இருக்கானு. ஐயோ நீ நாக் பண்ணிட்டானுங்களே, ஆடாடா. சே, வெறும் 140 டேமேஜ் கைஸ், வெறும் அசிங்கமாக போச்சு. ஓகே கைஸ் வாங்க போனால். ஆடா பாவி, வெறும் USB வச்சுருக்க அந்த பாட்டு. ஆடா பாவி பாட்டு, ஏன்டா யாரா நீ? அப்பாடா, இந்த 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 தம்பி வந்து ரொம்ப பெரிய பிளேயராக இருப்பா போல். அப்பா இப்படி ஹெட்ஷாட் எடுக்கிறாப்புல, சொல்கிறதுக்குள்ளேயே நாக்கு. ஐயோ, 2 பேரும் இல்லை, ஒருத்தனை ரிவே பண்ணிட்டானுங்க, இன்னொருத்தனையும் ரிவே பண்ணிட்டானுங்கடா சாமி. அதுக்குள்ளே மேட்சே முடிச்சிருச்சு. ஐயோ ஏன்டா. ஸோ என்னடா இது? ஏங்க இந்த G36 வாங்கணுங்க. ஏன்னா இது ஷார்ட் ரேஞ்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ரேஞ்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. செமையான கண்ணுங்க இது, சத்தியமாக ஒர்த்து தாங்க இது. பாருங்கள், MP5 தேவைப்பட்ட MP40ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படலைனாலும் AK40 இல்லை M14 M4ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரின்னு சொல்லலாம். வாங்க ரேஞ்சுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் MP40. ஏய் வாங்கடா, என் கையில் சாக ரெடியாக இருங்கடா. ஐயோ செத்தான்டா. என் ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க கைஸ், அதான் செத்துட்டாங்க ஒரு. ஐயோ ஏண்டா டே ஐயோ டே என்னடா இது? ஓகே என் ஃப்ரெண்டு தான் மெசேஜ் பண்ணுறாப்புல, இருங்க ஒரு நிமிஷம். ஓகே கைஸ் வாங்க. ஐயோ என்னைய வேற என் கில்லும் போச்சுங்க கைஸ். என்னதான் இவனுங்க அவனை முடிச்சு விடவே மாட்டானுங்கய்யா. யாரையா இவனுங்க? ஐயா என்னையா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஆடா பாவி, இவன் ஒரு திருடங்க. எப்படியோ என் கில்லும் போச்சே, அநியாயமா தம்பி. இதில் வேற அமௌண்ட்டு வேற. ஐயோ ஏன்டா ஏன் எதுக்கு ஏங்க இந்த எங்க UMP வாங்கிக்கலாங்க. சத்தியமாக இதை வச்சு நான் இவனுங்களுக்கு பேயாட்டம் ஆண்டுவேங்க. இதை வச்சு நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த கன்னை வச்சு நான் கில் எடுப்பேங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நான் வந்து விளையாடுறவே கூடாது. ஓகே வாங்க போகலாம். ஓகே வாங்க. இந்த ட்ரோனை வச்சு இவனுங்களை காட்டி கொடுக்கணுங்க. ஏன்னா இவனுங்க எப்போ வரானுங்க, எந்த நேரத்தில் வரானுங்கன்னு எனக்கு புரியலை. சத்தியமாக எனக்கு புரியல. ஏங்க இங்கே ஒருத்தர் இருக்காங்க. ஏங்க தம்பி, ஏன் ஆயுதத்தை எனக்கே பயன்படுத்துகிறா தம்பி. யாருக்கிட்ட யார் வித்த யாரு கட்டுற? ஐயோ பதுங்கி தாக்க வேண்டியதாக இருக்கேப்பா. ஐயோ சாவுடா, 10 டேமேஜ். சாவு போடுங்க. நான் தான் சொன்னேன்னா ஒரு கில் எடுத்துருவேன். எப்படி? ஐயோ ஏன்டா நான் இவனுக்கு நேருக்கு நேராக போனேனோ. அவனை மாதிரி நான் பதுங்கி இருந்து அந்த ஸ்பைடர் பவர் போட்டு தாக்கணும். தப்பு பண்ணிட்டே குமாரி. ஐயோ ஏன்டா 2 மேட்ச் அவனுங்க தாங்க வின்னரு. ஐயோ அப்படின்னு மனசை தளர விட்டுருவேன்னு நினச்சியாடா. நம்மளோட பிளான் 2 எக்ஸிக்யூட் பண்ணுவோம்.
ஏதோ ஒரு லாங் ரேஞ்ச் கன்னை வாங்கணும். ஒன்று ஒரு ஷார்ட் ரேஞ்சும் ஒரு லாங் ரேஞ்சும் வாங்கணும். இல்லைன்னா ஷார்ட் ரேஞ்சை வச்சு நம்ம லாங்லேருந்து சுடணுங்க. அதுதாங்க நம்மளோட பிளான் 2. எப்படி இந்த பிளான் 2ன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஹெல்மெட் வேறு வாங்கணும், இல்லைன்னா ஹெட்ஷாட் போட்டு நம்மளை மண்டையை போட வச்சுருவானுங்க இவனுங்க ஆள் எப்பேற்பட்டவனும் எனக்கு தெரியாதாக. ஐயோ ஒரே அசிங்கமாக இருக்குது. வெறும் ஒரே ஒரு கில்லு. ஐயோ நானே இப்போ தான் வந்திருக்கேன் காய்ஸ். ஆனால் எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சு காய்ஸ். அதான் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதுங்க. நான் கொஞ்சம் பாட்டு மாதிரியும் விளையாடுவேங்க. ஓ இவானா என் வலையில் எவனோ சிக்கிட்டாங்க சில்ற பையன். ஐயோ அப்பாடா நாக்கா போடுறாட்ட. ஐயோ ஒரு ஜெட்ஷாட்டும் எங்க ஜெட்ஷாட்டுங்க. ஐயோ கிரினேடு. ஐயோ போச்சு. ஐயோ எனிமிங்க என்னங்க இங்கே நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஐயோ கிரினேடை போட்டாங்க அடுவாவி பயலே தீவிரவாதிங்க. ஐயோ சாவடா. ஐயோ சாவவே மாட்டானே. ஐயோ கடவுளே நான் என்னதான் பண்ணுறது. என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ சம்படி ஹெல்ப் மீ. நான் மட்டும்தாங்க இருக்கேன் இப்போதைக்கு. ஐயோ இங்கே வேறு வழியில் கீழே குதிச்சிடணும். இதுதான் பிளான் 3. ஓகே வாங்க கீழே குதிச்சிடலாம். குதிச்சிருடா கைப்புள்ள இனிமே ஸ்பாட்டுடா. அட கடவுளே எனக்கு காப்பாற்றி கடவுளே. தம்பி நீ ஏன் கீழே வருவேளா? அப்போ உனக்கு இருக்குடி. ஐயோ நான் ஜோனில் விழுந்து செத்துருவேங்க. சத்தியமாக செத்து சுண்ணாம்பா ஆயிடுவேன். ஐயோ ஆத்தாடி. ஐயோ ஜோன் வேறு வருது. அவ்வளோதான் கைஸ் முடிச்சு விட்டாங்க கைஸ். போங்க கைஸ். எங்க இங்கே தாங்க இருக்கான். அவ்வளோதாங்க நான் ஜோனில் வந்து சாக போகிறேன். வாங்க ஜோனுங்க ஷிஃப்ட் ஆகுதுங்க. சூப்பருங்க மாசுங்க. இதெல்லாம் கடவுளோட பிளானுங்க. எல்லாம் காடு பிளான். எப்படி காடு பிளான் மாசு தான். நம்ம தான் ஆஹா மேலே அவனுங்க இருக்கானுங்க. இப்போதைக்கு அவனுங்க கிட்ட நம்ம இல்லாத மாதிரி காட்டிக்கணும். இங்கே கீழே இருந்து கோன்னு ஷேர் பண்ணுறாங்க. ஐயோ என்னையாது ஷிஃப்ட். ஐயோ ஜோனு ஷிஃப்ட் ஆகிற பேரில் என்ன காவு வாங்க போதே. அந்த கம்பியில் ஏறலாமா? ஆத்தாடி இங்கே ஜோன் வருது. செத்துட்டேங்க. முட்டாள்தனமான ஒரு பிளானை செய்ததால் நான் சாக போகிறேன். செத்துட்டேன். என்னை தவிர ஒரு அடி முட்டாளை யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க கைஸ். என்ன கைஸ் நான் பண்ணுறது? இவனுங்களுக்கு பயந்துட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. இந்த பிளானை யூஸ் பண்ணலாம். ஒரு லாங் ரேஞ்சு ப்ளஸ் ஒரு ஷார்ட் ரேஞ்சு இருங்க. இந்த MP5 ஒரு லெவல் ஏற்றிக்கலாம். ஒருத்தங்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்கலாம் எனக்கு அந்த ஐட்டம் வேணும்னு. ஓகே லெவலை ஏற்றியாச்சு. இப்போ லெவலை ஏற்றியாச்சா? ஓய் யாருடா நீ? ஓபி லெஜண்டுன்னு எமௌண்ட்லாம் மாசாக போடுறானுங்க. எமௌண்ட்டு மட்டும் போடக்கூடாது, ஸ்கில்லு திறமை இருக்கணும். நமக்கு டச் விட்டு போயிடுச்சு அவ்வளோதான். ஐயோ சரி விடுங்க வாங்க. டச் விட்டு போயிடுச்சுலாம் அப்புறம் என்ன சும்மா அதை விட்டுட்டு நான் ஒரு நூபுன்னு. சத்தியமாக டச்சு விட்டு தான் போச்சு என்ன. வாங்க போகலாம். ஆஹா அவனுங்க இருக்கானுங்களே அங்கே. எங்க அவனுங்க சுடுறானுங்க அங்கே வேற. ஆத்தாடி எனக்கு பயமாக இருக்கே. காய்ஸ் நான் பார்த்துக்கு காய்ஸ் பயப்படணும். தைரியமாக இருக்கும். ஆனால் சாப்பிடா. ஐயோ அங்கே தானுங்க இருக்கானுங்க. கவராக எடுத்து இவனுங்களை எப்படிலாம் தாக்க வேண்டியதாக இருக்குது. முருகா இவனை சாப்பிடா. ஐயோ சாவலையே. அப்பாடா ஒருத்தனை நாக் பண்ணிட்டாங்க. சாப்பிடுங்க. ஏங்க நம்ம கூட இருந்து அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ண, நம்ம டீம்மேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சத்தியமாக எப்படியாச்சும் நம்ம டீம்மேட்டுக்கு ஆங்கராச்சும் பண்ணணும். எப்படி ஐயோ பின்னாடி என்ன காப்பாத்துங்க. ஐயோ நான் செத்துட்டேங்க. சரி விடுங்க. நம்ம டீம்மேட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம்ல அதுவே போதும். ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் ஒன்றுமே கிளிக்கல. அப்பாடா ஏங்க எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம். யாருக்கு அந்த கிளச்சு ஹெல்ப்னு போச்சு யாருன்னு தெரில. சரி வாங்க யாருன்னு போடல. ஒரு லாங் ரேஞ்சு ஒரு ஷார்ட் ரேஞ்சு. இந்த க்ரோஸை எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து இது லாங் ரேஞ்சாக யூஸ் பண்ணிக்கலாங்க. சத்தியமாக இந்த கன்று ஒர்த்து தாங்க நமக்கு.
ஓகே. ஏங்க இந்த மெடிக்கேட் ஃபார் எவ்ரிபடிங்கிறது அந்த இது எனக்கு மட்டும் இல்லைங்க. ஏங்க இருங்க காட்டுறேன். அது எனக்கு இல்லை. என்னதாங்க ஆச்சு இது? சரி வாங்க நம்ம போகலாம். ஆத்தாடி அவனுங்க வேற வரானுங்க. ரேஞ்சு ரேஞ்சு ஷூ ரேஞ்சுடா ரேஞ்சுடா தம்பி. இந்த குரோஸாங்கிற கன் எடுத்துக்கணும். ஏன்னா அது குரோஸாங்கிற பேர் எனக்கு காட்ஸிலான்னு இருக்கு. இர்றா என் பவரை உங்களுக்கு காட்டுறேன்டா. இனிமே அங்கே இருப்பானோ? எங்கங்க எனிமி? ஐயோ ஆத்தாடி அங்கே தாங்க இருக்கான். அங்கே ஒருத்தன் போறானுங்க. சாவுடா 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 ஓட. ஐயோ ஐயோ எவன்டா இங்க ஒருத்தன் சுடுறான். ஐயோடே கில்லு போயிருச்சா? கில்லு போச்சுடா. டே அவனை வேற ஹீல் பண்ணுறானுங்க. டே எவனாச்சும் அவனை கொல்லுங்கடா. டே ஐயோ போங்கடா. என் கில்லை படுபாவே என் கில்லை திருடிட்டானே. நாசமாக போனவன். ஐயோ என்னோட இன்னொன்று கில்லு போச்சுங்க. யாருங்க இவன்? டேய் பைத்தியக்காரா ஏன்டா யூஸ் பண்ணுற? அவ்வளோதாங்க நம்ம மேட்ச்சு குட் பை சொல்லுங்கள். இனிமேல் நம்ம மேட்ச் முடிச்சு கிறுக்கங்க. இவன் யாருங்க? இவன் வேண்டவனே எனிமிக்கிட்ட போகிறான். டேய் கவர் எடுத்து வாடா பைத்தியம். வாடா போடாண்டு. ஷோ எல்லாம் ஏன் கவனக்குறைவு தாங்க. சரி வாங்க இன்னொரு மேட்சும் போடலாம். ஓகே வாங்க. டைமண்ட் 4 போக வேண்டிய நான் இப்படி பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் என் மிஸ்டேக் தான் காரணம். அந்த மிஸ்டேக் வந்து நான் படிப்படியாக கீழே இறக்க பார்க்குறேன். இந்த மேட்ச்சில் இந்த G18ங்கிற கன் எடுக்கணும். சரி வாங்க. டாக்டிக்னே இருக்குது. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். நீங்கள் அந்த கேம்ப் ஃபயரை வச்சு இது பண்ணாமல் வாங்க. இது வந்து அந்த நெருப்பு வந்து நம்ம இபியை ஏற்றுவோம். அந்த இபி ஏறினா தான் நம்ம ஹெச்பியும் ஏறும். அது இருந்தால் தான் நமக்கு ஒரு முதுகெலும்பு அந்த மாதிரின்னு சொல்லலாம். எனிமிக்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடா. கவர் எடுத்து மாட்டினா எவ்வளோ ஹெட் ஷாட் போடுங்க. மொதல் கில்ல மங்களகரமாக ஆரம்பிச்சிட்டாங்க. மாசுங்கண்ணா. அப்பா போடுங்க. இதுக்கு தான் நான் வந்து என் ஃப்ரெண்டு சொல்லுவாப்பில்ல, கவர் எடுத்து போடா, நீ வேண்டும்னே எனிமி கையில் மாட்டிடாத அப்படின்னு. கரெக்டு தாங்க அவன் சொல்கிறது. நான் தான் வந்து எடுத்துக்கலாம். எனிமி அங்கே செத்துட்டான். அங்கே ஒருத்தர் இருக்காங்க. அங்கே இல்லை அவன் வந்து எனிமி வந்து செத்துட்டாப்ல. அவனோட இதுதான். ஐயோ இப்போ தாங்க நான் சொன்னேன். அது கூட எனக்கு தெரியல. நானே எனிமிக்கிட்ட போகிறனால தான் நான் சாகிறேன்னு. இப்போ பாருங்க எனக்கு அந்த பழக்கமே போக மாட்டேங்குது. ஆர்வ கோளாறு போகிறேன். ஆனால் மாசுங்க ஹெட் ஷாட்டுங்க. வாடா எப்படியோ இருங்க. இந்த கன்னு இது ஐயோ ஸ்னைப்பரா? ஆத்தாடி ஸ்னைப்பரே நமக்கு வராதா சாமி. அந்த P90 எடுத்துக்கோ. அதுதான் நமக்கு ஒரு ராசியான கன்னுங்க. ராசினா ராசி. P90 அப்படி ஒரு ராசிங்க. சும்மா சொல்லக்கூடாது. P90 ஒரு ராசியான கன்னுங்க. ஒரு மேட்ச்சு கூட நான் P90 வச்சு தோத்ததா சரித்திரமே இல்லைங்க சத்தியமாக. பாருங்க. ஐயோ கவர் முக்கியம். கவர் எடுத்து தான் நம்ம இது பண்ணோம். ஐயோ உனக்கு கையில மாட்டு சாப்பிட. ஐயோ தடி. ஐயோ ஏன்டா எவனாச்சும் காப்பாத்தீங்களா ப்ளீஸ்? भैया हेल्प करो भैया प्लीज. क्या अरे भैया ப்ளீஸ். அட போங்கடா. டே இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ளேயே நான் போயிட்டேன்டா. ஐயோ என்னங்க அது P90 வச்சு தோத்ததா சரித்திரமே இல்லைன்னு. எல்லாம் ஏன் தப்பு தாங்க. இருங்க தம்பி எமௌண்ட்டெல்லாம் போடுறேன். அவன் இங்கே போராட்டிருக்கான். நீ இதில் வேற எமௌண்ட்டு போடுறியாக்கும். வேலையை பாடுறான். சும்மா கடுப்பேற்றுறான். இந்த பிஸ்டானுங்கிற கன்னு ஏங்க இது தாங்க பவர்ஃபுல்லான ஷார்ட் ரேஞ்சு. சத்தியமாக இது P90 விட நல்லா தாங்க இருக்குது. ஏங்க ஏன்டா ஏடமணி எடுத்து சாவரனுங்க. ஏங்க MP5ங்க போடுங்க. ஷார்ட் ரேஞ்சாக தாங்க இருக்குது. அப்போ சரிதான் வாங்க. இந்த ஸ்பைடர் பவரை வேற போடணும். சிலந்தி
எனக்காக நீ இவனுங்களை வந்து அட்டாக் பண்ண, இவனுங்களை வந்து கவர், அதாவது உன் வெப்பால் அவனுங்களை பிளாக், அவனுங்களை வந்து தடுக்கணும். அப்போ தான் அவனுங்களை என்னால் சுட முடியும். ஓகே, இந்த ஏர் ட்ராப்பில் என்ன கிடைக்குது? ப்ளூ வால் வேணும்னு ஒருத்தன் கேட்குறான். இங்கே ஒருத்தன் போகிறாங்க. அந்த ஸ்பைடர் பவரை வச்சு இந்த இவனை க்ளோஸ் பண்ணுங்க கதையை. இங்கே ஒருத்தன் அப்படின்னா மாட்டிருக்கான். மாட்டிக்கிட்டான் சரியா, மாட்டிக்கினா எப்படி? இதுதாங்க ஸ்கெட்சை போட்டு முடிக்கிறது. ஒருத்தங்கிட்ட ஓரியனோட பவர் இருக்குது, இன்னொருத்தன் ஸ்பைடர் பவர். எப்படி? சரி வாங்க போகலாம். அங்கே ஒரு எனிமி இருக்கான், அவனோட ஹெல்த்து பயங்கரமாக குறையுது. அப்படின்னா அவன் ஒரு பவர்ஃபுல்லான எனிமையாக இருப்பான். போடு, இவன் தாங்க. தம்பி நீ என்ன, நீ எப்படி என்னை கொன்னையோ அதே மாதிரி ஒன்றை வச்சே நான் கொல்லுவேண்டா. இந்த குரங்கு தலையன் தான் என்னை அதிகமாக சுட்டது. இந்த குரங்கு தலையனை நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் கைஸ். நானே கையால் சுட்டு அவனை சமாதிக்கு அனுப்பிட்டேன், சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டேன். ஐயோ எப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏங்க லெவல் 3 MP5ங்க, மாசாக இருக்க போது, கெத்தாக இருக்க போது, ரொம்ப கூலாக இருக்க போது. வாங்க இந்த ட்ரோனை வச்சு இது பண்ணலாம். அப்போ தான் இவனுங்க எங்கே வரானுங்கன்னு நம்ம பிளான் போட்டு இவனுங்களை அட்டாக் பண்ணுறது. ஏன்னா நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணணும். வடிவேல் சொல்லுவார்ல, எந்த விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும். பிளான் இல்லாமல் ஒரு மேட்ச் கூட நான் ஜெயிச்சதால் அதாவது அங்கே இருக்காங்க, அங்கே ஒருத்தர் இருக்காங்க. ஐயோ சூப்பர் மெடிக்கிட்ட போடுறாட்டி. நீ எப்படிங்க ஹெச்பியை கூட குறைச்சிட்டாங்க ஏங்க? அட கடவுளே. ஐயோ நம்ம டீம்மேட் வேலை காலி ஆகிட்டாப்புல. அவன் கையாலேயே சமாதி ஆகிட்டான். ஆத்தாடி ஆஹா ஏங்க 2 பேர். ஐயோ தம்பி ப்ளீஸ், தம்பி ப்ளீஸ். அப்பாடா நல்ல வேணாங்க இந்த மேட்ச்சு பூயாங்க. எப்படியோ போன மேட்ச்சு அசிங்கமாக தோத்தேனோ, இந்த மேட்ச்சு கம்பேக் தந்துட்டேன். 3 கில்லு. இதெல்லாம் ஒரு கில்லாடான்னு கேட்காதீங்க. கில்லு தான், கம்பேக் தானே. வெறும் ஒரே ஒரு வாட்டி தான் செத்துருக்கேன். அப்பாடா டைமண்ட் 4ங்க, நம்ம ரீச் ஆகிட்டோம். சூப்பருங்க, பிரேக் த்ரூ அப்படின்னு. நான் கொஞ்சம் வளருவேன், அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க, அதை விடுங்க. இவங்க செமையான டைட்டிலுங்க இவனுங்க கிட்ட. ஆஹா நம்ம டீம்மேட்டுங்கன்னா ஏங்க இவனுங்க 2 பேரும் பயங்கரமான பிளேயராக இருப்பானுங்க போலயே, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயராக இருப்பானுங்க போல. ஏங்க இந்த பண்டில் என்னங்க இப்போ ரீசெண்டாக நான் அதிகமாக பார்க்குற பண்டில்னால் அது இதுதாங்க. அதிகமாக இதை தாங்க போடுறானுங்க. இனிமே முதல் கொண்டு டீம்மேட் வரையிலும் இதே பண்டில் தாங்க. இது என்னமோ ஒரு இது மாதிரி இருக்குங்க. ஆனால் எனக்கு அந்த யானை பண்டல் தாங்க வேணும் சத்தியமாக. அது தாங்க பழசு. ஆனால் பழசாக இருந்தாலும் செமையான பண்டலுங்க. ஆனால் சத்தியமாக பழைய ஃப்ரீ ஃபயர் படம் இனிமேல் எதுவுமே வராதுங்க சத்தியமாக. அதுதாங்க உண்மை என்னதான் இருந்தாலும். சரி வாங்க நம்ம மேட்சை பார்க்கலாம். ஏய் தம்பி செத்துறாதடா. இவன் தான். அப்பாடா ஓசிக்கல நம்ம டீம்மேட்டுக்கு. நாம ஒரு நாக்கு. என்னங்க டீம்மேட்டுக்கான. ஐயோ என்னங்க 2 பேர் ஆத்தாடி. ஐயோ எப்படிங்க இதெல்லாம் வீட்டில் சொல்லிட்டு வாங்கடா. ஏன்டா நீங்கள் வேற. ஐயோ ஏங்க ஒருத்தனுக்கு ஹெச்பி வெறும் ஒன்று தாங்க. இருங்க இந்த கன்று எடுத்துக்கலாம். ஏங்க இது ஷார்ட் ரேஞ்சுக்கு பயங்கரமான கன்று. ஏங்க நம்ம ஒரு 29 நிமிஷமாச்சு கேம் பிளே பண்ணலாம் வாங்க. ஏங்க ஷார்ட் ரேஞ்சு கன்று தான், அது செமையான கன்னுங்க. இது சத்தியமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். இந்த கன்று வந்து P90க்கு சமம். P90யோட பவர் இதில் இருக்கும். இப்போ வேணால் அதோட பேர் P90 இருக்கான், P90 இருக்கலாம். ஆனால் முன்னாடி அதோட பேர் MP90 பேரை தான் மாற்றிட்டாங்க. ஆனால் உருவம் இன்னும் மாறலையே. சவுண்டு மாறலாம், அதோட தோற்றம் மாறல இன்னும். சரி வாங்க நம்ம கவர் எடுத்து போகலாம். கவர் எடுத்து போய்
ஆ ஆ ஆ ஏங்க என்ன ஓ சவுண்ட் ஆத்தாடி அதான் போடா என்னங்க இது எப்போ சாவரம் ஐயோ என்னங்க ஆச்சு அப்பாடா நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினச்சா எப்படியோ போயிடுச்சு இவனை கொண்டாச்சுங்க எப்பா 2 கிலோ எடுத்துட்டேங்க ஏங்க வெறும் ஒரே வாட்டி தாங்க செத்துருக்கேன் நான் தாங்க டாப்பு போடுங்க மாசுங்க கெத்துங்க இங்க அப்பா மாசுங்க ஹிட்டாச்சி வாடாடே அட ஹிட்டாச்சி வாடாடே ஆஹா மேலே ஒருத்தர் இருக்கான் யாரவன் யாரவன் அப்படின்னு நாம் 2 பேர் தான் இருக்கோம் என்னங்க ஒருத்தனை ரிவே பண்ணிட்டான் எப்படிங்க எப்பட்றா ஆத்தாடி இந்த வாட்டியை 2 பேரா கவர் எடுத்து இந்த வாட்டி போகுதுண்டா சாமுடா ஆத்தாடி இன்னைக்கு எனக்கு ஜல சமாதி தாங்க சத்தியமா ஐயோ ஐயோ சுடு காட்டுங்க ஆமாங்க என்னங்க இது திரும்பவுமா மறுபடியும் முதல்ல இருந்தா அந்த மாதிரி தாங்க இருக்கு ஆத்தாடி ஏழு எங்க இந்த 2 பேத்த முதல்ல முடிக்கணுங்க சத்தியமா காண்டு ஏத்துறானுங்க இருறான் இப்போ வரேன்டா உங்களை முடிச்சு எஸ்எம்பினா யாருன்னு காட்டுறேன்டா வாடா 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 வாழை 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 வேங்க இருந்தா கொத்தையா வாழை 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 வாடா என்ன வாடா வாடா பழைய பிளேயர்கிட்ட என்ன திமிரன் தான் போடுற சத்தியமாக நான் ஓல்டு பிளேயர் தாங்க இப்போ வேணால் டச் விட்டு போயிருக்கலாம் முன்னாடிலாம் என்னை அடிச்சு யாருமே இல்லை வாங்க வாடா எவனாக இருந்தால் கொத்தையா வாங்கடா டேய் கோப்பம் அவனை சாவு ஐயோ அதப்பா கவர் எடுத்து சுடுவேண்டா உனக்கு நேராக வந்தால் தானே என்னை சாவடிக்கிறேங்க கவர் எடுத்து வருவேண்டா கண்ணா ஆத்தாடி அவங்க என்னை சுட்ட வந்தாங்க இவன் ஆத்தாடி அவனா நீ ஆஹா அவனா நீ ஆடா பின்னாடி வாடா ஐயோ சாவுடா முதுகுல புத்து வேண்டாம் சத்தாண்டா சேகர் சேகர் ஆஹா ஏங்க எப்படிங்க இங்கே ஒருத்தர் இருக்காங்க ஏங்க எப்படிங்க இங்கே ஒருத்தர் இருக்காங்க ஏங்க ஐயோ பயமா இருக்கே அத்தாடி சாவுடா ஐயோ அவனுக்கு சொப்பாடா அவனை சுட்டுட்டாங்க ஏங்க வெறும் என்னங்க ஐயோ ஏண்டாடு ஐயோ என்னங்க இது 3 மேட்சும் அவனுங்க தாங்க வின்னு கடவுளே முடியலடாடே சத்தியமா என்னால் முடியலடா ஏன்டா என்னால் முடிச்ச எஃபர்ட்டை போட்டா நீங்க என்னடா ஆச்சா எப்பட்றா எல்லாம் ஏன் தப்பு தாங்க என்ன தாங்க சொல்லணும் எல்லாமே நான் தான் வேண்டும்னு எனிமிக்கிட்ட போய் அவுட் ஆகுறேன் இனிமேல் நான் கவர் எடுத்து சுடுறேன் சத்தியமாக இந்த மேட்ச்சை நான் கவர் எடுத்து தாங்க சுடுவேன் என்னதான் எனக்கு கில்லு வரலன்னாலும் நான் கவர் எடுத்து தான் சுடுவேன் தான் அதான் சாவுட 14 ஸ்கோப்பை போடு இன்னுமே கவர் தான் தம்பி என்கிட்ட அடி வாங்க தயாராரு தம்பி ஐயோ ஏங்க என்ன எப்படிங்க இதெல்லாம் அநியாயங்க சத்தியமா அநியாயங்க இதெல்லாம் ஆஹா ஓடும் ஐயோ இந்த இடத்துக்கு ஓடுறப்பா ஆத்தாடி உனங்கிட்ட எல்லாம் இனிமே என்னங்க வேணுங்க வெறித்தனமாக சுடுறானுங்க ஆத்தாடி வெறி பிடிச்சவனுங்க மாதிரி சுடுறானுங்க ஏங்க என்னங்க இப்படி பண்ணுறானுங்க ஆத்தாடி உனக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் எவன்டாமே யாராமே ஆத்தாடி மேலே ஒருத்தர் சுடுறாங்க சத்தியமாக நான் பார்த்தேங்க அவன் மேலே இருக்காங்க அவன் ஸ்கோப் போட்டே அவனை சாவடிக்கிறேன்டா சாவுடா ஐயோ ஜோனு சீக்கிரம் போட அவன் வரத்து போன ஐயோ என்னங்க இவனுங்க இப்படி சொல்கிறானுங்க ஐயோ எனக்கு பயமாக இருக்குது நான் ஒரே ஒருத்தன் தாங்க எப்படியாச்சும் ஏஸ் எடுக்கணுங்க எனக்கு வேண்டிக்கோங்க ஐயோ அங்கே ஒருத்தர் இருக்காண்டா அங்கே ஒருத்தர் இருக்கான் ஆத்தாடி க்ளூவால் வேற போகிறான் ஐயோ கிரெனேடு ஆத்தாடி என்னையா ஐயோ போச்சா என்னங்க இதுவும் போச்சுங்க
என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டை போட்டா. ஏன்டா பெரிய பிளேயர்னு நினச்சேன் இந்த டீம்மேட்டுங்களை, பார்த்தா இவனுங்க வெறும் 2-1. இதில் வேற ஒருத்தர் ஹிட் ஆச்சுன்னு பேர். உன் பேரையே அசிங்கப்படுத்திக்கிட்டடா பைத்தியக்காரா. யாரா நீங்களா? ஏன்டா ஏன் எதுக்கு USP 2 எடு. ஏங்க இதுதாங்க லாஸ்ட் மேட்ச்சு. இந்த மேட்ச்சு நான் ஜெயிக்கலாம். என் பேர் SMP இல்லைங்க. சத்தியமாக என் பேர் SMP இல்லை. இனிமேல் கவர் எடுத்து தாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஸ்குவாடாக வந்தால் தாங்க எனக்கு பிரச்சனை. மற்றபடி ஒருத்தன் 2 பேர் வந்தால் கூட ஏதோ பரவாயில்ல. போன மேட்ச் 2 பேர், அதுவும் பவர்ஃபுல்லான கன்று வச்சுருந்தானுங்க. இந்த மேட்ச் ஏதோ பரவாயில்ல, அது கூட ஏதோ பரவாயில்ல சொல்லலாம். 20 தம்பி. இந்த ஒரு அடி வாங்கிப்பா. சாவு 1 மொதல் கில்லு மங்களகரமாக. எங்க 2 கில்லுங்க போடுங்க. எப்பாடா ஓசிக்கில்லுங்க. ஓசிக்கில்லு. இந்தா 3 கில்லுங்க. ஸோ ஏன்பா 3 கில்லு எடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனால் டபுள் கில்லுங்க, 2 கில்லுங்க. மொதல் மேட்ச்சு SMP பேரே சும்மா அதிர்தில் மொதல் ரவுண்டே மங்களகரமாக ஆரம்பிச்சிட்டோம். வாங்கடா டே MP5 மாசான கண்ணுடா. லெவல் 2 லெவல் ட்ரா. இப்போ MP5. வாங்க இந்த டாட்டிக்ஸில் என்னமோ பண்ணலாம். என்ன பண்ணுறது? ஏன்டா கேம்ப் ஃபயரை போய் அங்கே போட்டு, ஐயோ பைத்தியங்க நான். இந்த ஃப்ரீஸு இங்கே போடலாம் சும்மா. வாங்கடா வாங்கடா. எனக்கு தெரியும் நீங்களாம் ஒரு டம்மி பீஸுன்னு. போங்கடாங்கிட்டு ஒருத்தங்க கூட 1 கில் எடுக்கலாம் வந்து நம்ம கிட்ட. இது தம்பி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுப்பா கில் எடுக்கும்போது. இதுக்கு தான் இந்த காலத்து பசங்கள்லாம் இதுக்கு புரியாதுன்னு எவ்வளவோ நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு இது கூட, ஐயோ தம்பி உங்களுக்கெல்லாம் புரியும்ப்பா. சாரிப்பா, எனக்கு தான் புரியல. ஏன்னா நீங்கள் ரொம்ப அறிவாளிங்க அப்படின்னு சொல்லுவேன் நினச்சாடா. போடா கண்ட்ரி. ஐயோ எப்பட்றா அதெல்லாம். ஐயோ சாவு. என்ன காப்பாதுடா. தம்பி ப்ளீஸ் தம்பி. அடப்பாவி, அசிங்கமே இல்லையாடா உனக்கு? எனிமி இருக்கான்னு தெரியாமல் க்ளூவால் கூட வாங்காமல் அவுட் ஆகிறான் பாரு. பட் யாருங்க இவன்? ஐயோ சுதீர், RDX சுதீர். எப்பா சுதீர், எப்படியாச்சும் இது பண்ணுப்பா ப்ளீஸ்ப்பா. உன் பேரே ஏதோ கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தாலும் புளிங்கோ மாதிரி இருக்குது இந்த பேர். நல்லா தான் இருக்கு பேர். ஏய் என்னடா சுட தெரியாமல் சொல்கிறா? அட பாவி, யாருங்க அவன் சுட தெரியாமல் சொல்கிறான்? உனக்கு சுடவே தெரியல நீலாம் பிளேயர்னு. என்னங்க இதெல்லாம் ஃப்ளூக்கில் ஹெட்ஷாட்டு. ஏங்க இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அந்த ஃப்ளூக்கு. என்னங்க சுடவே தெரியாமல் சொல்கிறான்? அட பாவி, ஏண்டா நானாச்சும் ஏதோ வேண்டும்னே போய் அவுட் ஆகுறேன். நீ சுடவே தெரியாமல் ஹெட்ஷாட் அடிச்சுட்டே அவுட் ஆகிட்டேன். எப்படா அதெல்லாம்? ஏங்க எப்படிங்க இதெல்லாம்? சத்தியமாக எனக்கு பேரே குழப்பதுங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. சத்தியமாக எனக்கு புரியல. பேட்ரி வெறும் 20% தான் இருக்குது. வாங்க இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு டக்குன்னு. ஆனால் இந்த வாட்டி மிஸ் ஆகாதுடா. போன வாட்டி மிஸ் ஆகிருக்கலாம், ஆனால் இந்த வாட்டி வட்டியும் முதலமாக உங்களுக்கு சேர்த்து அனுப்புகிறோம்டா. வாங்கடா. தைரியம் இருந்தால் ஒத்த நேரில் வாங்கடா. இந்த முதுகில் குத்துற பழக்கம்லாம் வச்சுக்கவே கூடாது தம்பி. என்ன தம்பி, இந்த முதுகில் குத்துறது, இந்த பின்னாடி கத்தியை வச்சு குத்துறதெல்லாம் வச்சுக்கவே கூடாது நம்ம கிட்ட. சும்மா இதே பண்ணிட்டு இருந்தா டென்ஷனாக ஆகுது. எப்படியும் ஐயோ இப்போ தாண்டா சொன்னேன் முதுகில் குத்துற பழக்கமே வேண்டான்னு. எவனுமே கேட்கலடா. ஆடா பாவிங்களா, ஏன்டா அந்த ஏண்டா நேரில் வந்தால் குறைஞ்சா போயிடுவீங்க. ஏன்டா முதுகில் குத்துறேனுங்க? பைத்தியக்காரனுங்க. ஏங்க சரியான கீர்க்கணுங்க இவனுங்களா. சரியான கீர்க்கங்க. ஓகே வாங்க. என்னது ஓரியன் பவர் யூஸ் பண்ணான்.
அது என்னங்க ரெட்டும் ரெட்டும் பர்பிள் கலரில் இருக்குது. என்ன பவர் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பவர் நல்லா தாங்க இருக்கு. ஆடா பாவி சுடவே தெரியாதவையா. உனக்கு சுடவே தெரியல ஏன்டா? நான் அந்த சுதீர் நினச்சா கௌஷிக்னு ஒரு இன்னொன்று பயப்புள்ள போங்கடா. உங்களால் 2 மேட்ச் தோத்துட்டோம். டே ஏன்டா? ஐயோ இதான் ஏன் என்னடா ஆச்சு உங்களுக்கு? என்னடா இதா கிறுக்கு பிடிச்சிச்சா? கிறுக்கணுங்க மாதிரி அது சுடவே தெரியாமல் சுடுறேனுங்க. இதாடா MP5 3 லெவல்டா. இந்த வாட்டி அவனை வச்சு இதான் அடித்தானுங்க. அவ்வளோதான்டா, அவ்வளோதான். நாம் பாட்டுக்கு தலையில் துண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான், வேறு வழியில். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தலையில் துண்டை போட்டுக்கிட்டு நம்ம உட்கார வேண்டியதான், வேறு வழியில். இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கணும். ஆஹா ஏர் ட்ராப் வேற இருக்கு. யாரா நீ? என்னடா பறந்து வரேனுங்க? பறக்கலாம், சிரிக்கலாம். அதையோ சுடாத. எப்படா? ஐயோ போடா, அவனை சுட்டாச்சுங்க. அதே அவனுக்கு கொள்றா. ஐயோ ஐயோ கில்லு போச்சு, நாசமாக போச்சு. ஐயோ கஷ்டப்பட்டு இது பண்ணேன்டா. ஒருத்தனும் சுட மாட்டேனுங்க. டே லூசு, உனக்குலாம் சுடவே தெரியுமாடா? டே யாரா இவன்? யாருமே இவன் லூசு மாதிரி ஆடுறாங்க, மென்டல் மாதிரி. சுடவே தெரியாதான் இவனுங்களுக்குலாம். அப்பாடா இவனுக்காச்சும் சுட தெரியுதுங்க. எப்பாடா கரெக்டாக சுடுறான். அந்த 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 இதுலேருந்து வெளில வாடா. டே உங்கள் எழுத்து குறைஞ்சுடா. டே தம்பி ப்ளீஸ் தான், ப்ளீஸ் மெடிக்கிட்டு போடு. மெடிக்கிட்டு சே நீ தாண்டா தம்பிங்கிறது. ஐயோ யாரா இவனுங்க? எப்போ எங்கேருந்து வரானுங்கன்னு கூட தெரியல. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இல்லை ஏன்டா? ஏன் இந்த மேட்ச்சை தோக்கதா அப்புறம் டவுட்டே இல்லை. வாங்கடா, தோக்கிறதுக்கு முன்னாடி எத்து காமிச்சிட்டு தோப்போண்டா. முதல்ல நீங்கள் இந்த மேட்சை ஜெயிச்சா தானே. வாங்கடா, எப்படி இந்த மேட்சை ஜெயிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன்டா. வாழ இந்த தைரியம் இருந்தால் எங்களே தோக்கடிப்பேங்க. கவர் எடுத்து ஆடுங்கடா. டே ப்ளீஸ்டா, கொஞ்சம் அறிவுரை சொல்கிறேன், கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுங்கடா. டே சுதீர், உனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் பின்னாடி பாதி காவலன்னா இருக்கேன். வரான் ஒருத்தன் வரான். ஆத்தாடி இவன் செத்துட்டாங்க. அவ்வளோதாங்க, இந்த சுதீர் செத்துட்டாப்புல. அவ்வளோதான், சோழி முடிச்சது. இனி நாம் இங்கே இருக்க வேண்டாம்ப்பா, நாம் பாட்டுக்கு போயிடணும். ஆத்தாடி ஒரு எனிமே இருக்காங்க, சத்தியமா எனிமே இருக்காங்க. எப்பட்றா? ஐயோ எனிமி எனிமிடா. அவனை மட்டும் அடிச்சிடுறா. டே இந்த 4 பேர்த்துல அடிச்சிருடா. டே எப்படியாச்சும் கவர் எடுத்து ஆடுறா. டே ப்ளீஸ்டா. டே இதை சொல்கிறதுக்கு கேட்டா மேட்ச் சூழ்நிலை வேற இப்படி இருக்குடா. ஐயோ எனிமி வரான்டா. டே பின்னாடி இருந்து எனிமி வரான். ஐயோ அவ்வளோதாங்க, நம்ம முடிச்சிட்டோம். இந்த மேட்ச் முடிஞ்சது, குட் பை சொல்லலாம். சரி விடுங்க, தோத்தாலும் சரி, தோத்துட்டோம். சரி காய்ஸ், உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ மோசமாக அமையுன்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே காய்ஸ், அதுவரையும் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது நான் உங்கள் சாய். இது உங்கள் சாய் கேமிங். நன்றி, வணக்கம், பாய். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த என் சேனலை பற்றி சொல்லுங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். பை கைஸ், உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பை.